வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸசைஸ் 8.1ல் 7th சம் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா யூஸிங் அசியூம்டு மீன் மெத்தட். ஆக்சுவலாக ஏதாவது கொஸ்டின் பேப்பரில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம், அதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். பட் என்னை பொறுத்தளவுக்கு அசியூம்டு மீன் மெத்தட் யூஸ் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ஈஸியான மெத்தட். ஓகே, இங்கே கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து அசியூம் மீன் மெத்தட் யூஸ் பண்ணியே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டேபிளர் காலம் மேக் பண்ணணும். கிளாஸ் இன்டர்வலையும் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்கிற ரெண்டு வேல்யூவையும் வச்சு ரெண்டு டேபிளர் காலம் மேலே என்ன செஞ்சுக்கோங்க, மேக் பண்ணிக்கோங்க. இதில் ஓரளவுக்கு அசியூம்டு மீன் அப்படின்னா இங்கே இருக்கிற மிட்டில் இருக்கிற வேல்யூவிலே இது 20 to 30 தான் இன்டர்வல் இருக்குது. அப்போ அதோட மிட் வேல்யூ எவ்வளவு 25. அதனால் நான் வந்து 25 மீன் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறேன். ஓரளவுக்கு நமக்கு பார்த்தாலே தெரியுது மீன் வந்து 25 தான் இருக்கும், ஏன்னா அது மிடில் இருக்குது அப்படிங்கிறதுனால. பட் எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம், சூஸ் பண்ணலாம். பட் இது சூஸ் பண்ணால் தான் இங்கே இருக்கிற வேல்யூஸ்லாம் ஓரளவுக்கு ஈக்குவலாக கிடைக்கும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஓரளவுக்கு டிவைட் பண்ணி கொண்டு வரும்போது ஆன்சர் ஈஸியாக இருக்கும். வேறு வேல்யூ நீங்கள் அசியூம் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அதிகமாக போகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த இன்டர்வலுக்கு மிட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எழுதணும். 0 to 10 மிட் வேல்யூ எவ்வளவு 5, 10 to 20 மிட் வேல்யூ 15, 20 to 30 25. அதே மாதிரி தான் அடுத்த ரெண்டு வேல்யூ. இது 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 எழுதி முடித்த உடனே இந்த ஃப்ரீக்வன்சியோட வேல்யூஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க, 63 கிடைக்கும். அதை சம்மேஷன் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். எஃப்பை தான் ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக இது சம்மேஷன் ஆஃப் எஃப். சம்மேஷன் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 63. ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஆன்சர் கரெக்டாக தான் வந்துச்சு, நான் செக் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கு அடுத்து தான் முக்கியமான விஷயம். டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. டியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த எக்ஸிலேருந்து இந்த அசியூம்டு மீன் வேல்யூவை என்ன செய்ய போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ 5 minus 25 ஃபார்முலாவை நல்லா கவனிக்கணும். 5 minus 25 பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். பெரிய நம்பரோட அடையாளம், அதனால தான் -20 வந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி தான். 15லேருந்து 25, 15 minus 25 பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். பெரிய நம்பரோட அடையாளம். அப்புறம் 25 minus 25 0, 35 minus 25 10 வந்துடும். அடுத்து 45 minus 25 20 வந்துடும். ஸோ இந்த காலம் ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எஃப் இன்ட்டு டி, இந்த டி வேல்யூவையும் இந்த எஃப் வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ ஒரு கோடு மாதிரி எதாவது போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வேறு எதுவும் வேல்யூவை, ஒருவேளை இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாயிரும். இதெல்லாம் நீங்கள் மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணுறதுக்கு உண்டான இடங்கள். ஸோ 2 into -20, 20யும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 100 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 7 into 10 7 -10 -70. 0 கூட எதாவது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான், பிரச்சனையே இல்லை. 28 into 10 280. 8 into 20 8 2s are 16 160. இப்போது இதில் இதை ஃபுல்லாக சம்மேஷன் பண்ணணும். சம்மேஷன் ஆஃப் எஃப்டி, இதில் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. ப்ளஸில் இருக்கிற நம்பர்லாம் தனியாக ஆட் பண்ணுங்கள், மைனஸில் இருக்கிற நம்பர்லாம் தனியாக ஆட் பண்ணுங்கள். 100ஐயும் 70ஐயும் ஆட் பண்ணால் 170 minus 170. ப்ளஸில் இருக்க வேல்யூலாம் ஆட் பண்ணால் 280 160. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0, 8 + 6 14, ரிமைண்டர் 1, 2 + 1 3 4. ரைட். இப்போ 440லேருந்து 170 என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். 440 170. 0, 14க்கு 7 போக 7, 3க்கு 1 போக 2 270. ஸோ சம்மேஷன் ஆஃப் எஃப்டி வந்து எவ்வளோ வந்துருச்சு, 270 வந்தாச்சு. இதுக்கப்புறம் மீன் கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலாவை கன்ஃபியூஷன் இல்லாமல் படிக்கணும். ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா, மீடியன் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா, மோடு கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கும். எந்த ஃபார்முலாவையும் என்ன செய்யக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போவும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அசியூம் மீன் மெத்தட் இது கண்டிப்பாக சம்மேஷன் ஆஃப் எஃப், இது கண்டிப்பாக சம்மேஷன் ஆஃப் எஃப் இன்ட்டு டி. அப்போ கண்டிப்பாக ஃபார்முலா எப்படி இருக்கும், சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் டி டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப். அது கூட அசியூம் மீன் மெத்தடை வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு கிடைச்ச 3 வேல்யூவே இந்த இடத்துல என்ன செய்யுங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த ஸ்டெப், இந்த 270யும் 63யும் டிவைட் பண்ணணும்.
3 வச்சு கேன்சல் பண்ணியிருக்காங்க. 2 3s are 6, 1 3 is 3. 9 3s are 27, 0. இதை மறுபடியும் 3 வச்சு கேன்சல் பண்ணியிருக்காங்க. 7 3s are 21, 3 3s are 9, 0. இப்போது இங்கே 25 இருக்குது, இங்கே 30/7 இருக்குது. இந்த 30/7 30 7ஆல் டிவைட் பண்ணுங்கள், பாயிண்ட் வச்சு கிடைக்கும். அதை 25 கூட ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே எல்சிஎம் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க, இப்படியும் பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணுங்கள், அது உங்களோட விருப்பம். இப்போ இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் வந்து 7. 7 கொண்டு 25 என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 175 கிடைக்கும். இந்த 30 7 தான் எல்சிஎம், அதனால் 7க்கு மேலே இருக்க வேல்யூவை அப்படியே எழுதிடலாம். இப்போ 175 30 ரெண்டையும் ஆட் பண்ணால் 205. 205 நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 205 டிவைடட் பை 7. 2 போகாது, 20 எடுத்துக்கிறோம். 2 7s are 14, ரிமைண்டர் 6. 5 எடுத்துக்கிறோம். 9 7s are 63, ரிமைண்டர் 2. 0 சேர்த்துக்கிறோம், பாயிண்ட் வச்சுக்கிறோம். 2 7s are 14, ரிமைண்டர் 6. 0 சேர்த்துக்கிறோம், 60 வந்துடுது. ரைட். 8 7s are 56, சைடில் எழுதுகிறேன். 60லேருந்து 56 சப்ட்ராக்ட் பண்ணுறோம், 4. அப்புறம் 0 சேர்த்துக்கிறோம். 5 7s are 35, 5 போய்கிட்டே இருக்கும். அதனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் நிப்பாட்டிக்கிறோம். இந்த 29.285 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 29 எழுதியிருக்காங்க. 8க்கு அப்புறம் 5 அல்லது 5 அல்லது அதை விட வேல்யூ அதிகமாக வந்தால் முந்தின டிஜிட் கூட 1 சேர்ப்போம் இல்லையா, அதனால் 29.29 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓரளவு இப்படி எழுதினா கரெக்டாக சார்? கரெக்டு தான், தப்பு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.